அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலம் மூலம் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வர வேண்டி நிற்கும் சகோதர சகோதரர் அனைவருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய மனப்பக்குவத்தை தருமாறு கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம், ஏன் செதற தேங்காய் உடைக்கிறாங்க அப்படின்றது. ஆனால் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா செதற தேங்காய் விநாயகருக்கு உடைப்பாங்க. அதுக்கும் இவருக்கு என்ன சம்மந்தம், அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அசுரனுக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்டதை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன், வாங்க பார்க்கலாம். காலத்தில் அசுர குலத்தில் அசுர பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை. அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னே தெரியலை. அப்போ அவரை கூடசன் அப்படின்னு சொல்கிறப்ப, அவர் அப்பா இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவர் கோவப்பட்டு எல்லாரையுமே அடித்து கொன்றுறாரு. அசுர குலத்தை சேர்ந்தவர். சரி அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வர வாங்குறாரு. நான் தான் இந்த உலகத்தில் பலசாலியாக இருக்கணும் அப்படின்ட்டு. இன்னொரு வரமும் வாங்குறாரு. 1000 என் கூட போர் போட்டாலும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு, வெற்றி பெறக்கூடாது அப்படின்ற வரத்தை வாங்குறாரு. கடவுள் கொடுக்குறாரு. வழக்கம் போல் இவர் என்ன பண்ணுறாரு, தேவர்களையும் முனிவர்களையும் கஷ்டப்படுத்துகிறாரு. அப்போ காசி முனிவர்னு சொல்லிட்டு ஒரு முனிவர்கிட்ட போய் எல்லாரும் முறையிடுறாங்க. அவரோட பையனாகிய விநாயகர் பெருமான் பிறக்கிறாரு. விநாயகர் பெருமான் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, காசிக்கு செல்ல தயாராகிறாரு. அப்போ இந்த கூடசன் அசுரன் இவர்கிட்ட வம்பிழுத்து இவரை கொல்ல பார்க்குறாரு. இருந்தாலும் இவர் காசிக்கு போயிட்டாரு. காசிக்கு போனவரை பின்னாடியே தொடர்ந்து இந்த அசுரனும் போய் கொல்ல முயற்சிக்கிறாரு. அப்போ பாறையா மாதிரி உட்காந்துருக்காரு. இதை விநாயகர் பெருமான் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சோடனேவும் அப்போ அங்கே காசியில் இருந்த அரசர்கிட்ட 1001 தேங்காய் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. 1001 தேங்காயும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பாறை மேலேயே போட்டு பாறையாக உருமாறி இருக்க அசுரனை போட்டு உடைக்கிறாரு. 1000 தேங்காய் உடைச்சிட்டாங்க. இவர் ஏற்கனவே அந்த 1000 முறை என்கிட்ட போட்டி போட்டாலும் வெற்றி பெறக்கூடாதுன்ற வரத்தை வாங்கியிருக்காரு. அதே மாதிரி இவர் 1000 முறை தேங்காயால் தாக்குனார் விநாயகர். 1001 தேங்காயை உடைக்கும் போது அவர் உண்மையான உருவத்துக்கு மாறி அவரை வதம் பண்ணி பூமிக்கு அடியில் அனுப்பிட்டார் விநாயகர். அந்த பெருமை 1001 தேங்காய் என்னை வழிபடுறக்காண்டி உடைக்கிறாங்கன்ற பெருமையும் அந்த அசுரனுக்கு கொடுத்து இதுக்கான பலனையும் நம்மளுக்கு கொடுக்குறாரு விநாயகர் பெருமான். எதுக்காக செதறங்க உடைக்கிறாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி விடுங்க. நன்றி.